இந்த ஒரு கிரைண்டர்ல கை வைக்காமலே மாவு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நவீன அம்மிக்கல் ஆட்டாங்கல் கிரைண்டர். ஸோ இந்த கிரைண்டர்ல அரிசி மாவு ஆட்டிக்கலாம், உளுந்து மாவு ஆட்டிக்கலாம், சப்பாத்தி மாவு பேசிக்கலாம், கறிக்குழம்பு மற்றவங்களுக்கு தேவையான மசாலா ஆட்டிக்கலாம். இப்போ நம்ம உளுந்து போட்டுருக்கோம், உளுந்து பாருங்க எந்த அளவுக்கு சாப்பிட்டு அரைச்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம கையால் வச்சு தள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ உளுந்து பாருங்க எந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி கை வலிக்காமலே பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக வந்துட்டு இருக்கு. கிரைண்டர் உங்களுக்கு கோகனட் ஸ்டாப்ல வந்துடும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக தேங்காய் துருவிக்கலாம். ஜஸ்ட் அப்படி மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சூப்பராக தேங்காய் துருவிக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 10 தேங்காய் ஈஸியாக துருவதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுற இடத்துலாம் இதில் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் ஆட்டியிருக்கோம். இப்போ பாருங்க அடுத்து மசாலா ஆட்டிக்கலாம். ஸோ கறி குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ஆட்டிக்கலாம். ப்ளஸ் இதுலேயே சூப்பராக சட்னி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை ஏன் நம்ம நவீன அம்மிக்கல் கிரைண்டர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு கல் முன்னாடி சுற்றும் பின்னாடி சுற்றும். ஸோ நம்ம அந்த காலத்தில் எப்படி அம்மிக்கல் அரைச்சி சாப்பிட்றோமோ அந்த அம்மிக்கல் டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். பாருங்க மசாலா எந்த அளவுக்கு ஆட்டிருக்குன்னு பாருங்க, நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சிருச்சு. ஸோ அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு அப்படியே இந்த வால் ஓப்பன் பண்ணுங்க, தேவையான மசாலா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். கையே வைக்காம நம்ம மசாலா எடுத்துக்கலாம். கிரைண்டரோட ஆட்டானீட்டர் வந்துடும். ஸோ அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ மிஷின் ஆன் பண்ணிடுங்க. இதில் சப்பாத்தி மாவு மட்டும் கிடையாது, சப்பாத்தி மாவு, பரோட்டா மாவு, தயிர், பருப்பு, வெண்ணெய், கீரை, சூப் எல்லாமே சூப்பராக கிடையாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ மிஷின் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பாருங்கள் சப்பாத்தி ரெடியாக இருக்குது. ஸோ இதில் உளுந்து ஆட்டியிருக்கோம், மசாலா ஆட்டியிருக்கோம், சப்பாத்தி மாவு பசிருக்கோம், தேங்காய் தெரிவிக்கும். ஸோ இவ்வளோ யூஸ் பண்ண பார்ட்ஸ் உங்களுக்கு என்ன கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக 5 இயர்ஸ் வாரண்டியோட வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி வித்தியாசமான ப்ராடக்ட் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.